இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளோட நிஃப்டியோட ஒரு ஓவரால் வியூ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிறைய பேர் வந்து யோசித்துக்கிட்டு இருப்போம், நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இம்பாக்ட் இருக்குமா? நான் கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்டுக்கு வந்து நாளைக்கு ஒரே நாளில் வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்டேட் ரிசல்ட் வந்து மார்க்கெட்டை வந்து ஏதாவது மேனிபுலேட் பண்ணதா, இல்லை அதோட இம்பேக்ட் வந்து மார்க்கெட் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு கொஷின் மார்க்னே நம்ம சொல்லலாம். பட் லோக்சபா எலெக்ஷன் லாஸ்ட் ஜூன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜூன் 4th அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது இதை மாதிரி தான் கிட்டத்தட்ட எக்ஸிட் போல் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பெரும்பான்மை வாக்கு அப்படிங்கிறது வந்து பிஜேபியில் இருந்த மாதிரி ஒரு சினாரியாவும், காங்கிரஸ் அப்படிங்கிறது ரொம்ப லோவஸ்ட் டோட்டலில் தான் வின் பண்ணுவாங்கிற மாதிரி இருந்தது, அதாவது பிஜேபி. ஓகேங்களா? பட் மார்னிங்கிலிருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஈக்குவலாகவே எல்லா விதமான போல்லுமே ரிசல்ட் அப்படின்னு வந்துக்கிட்டதுனால வாலட்டிலிட்டி மார்க்கெட் அப்போ எனக்கு அமைஞ்சது. ஓகேங்களா? ஸோ அதே போல் இப்போது ஒரு 5 மேஜர் ஸ்டேட்டுக்கான ரிசல்ட் அப்படிங்கிற நாளைக்கு இருக்குது. என்னோட நண்பர் கூட கேட்டிருந்தார், இதுதான் இம்பேக்ட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நம்ம நினச்சிருந்தோம் எஸ் நாளைக்கு வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு, கேரளா மட்டும்தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. வெஸ்ட் பெங்கால், அசாம், புதுச்சேரி கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேட்டுக்கு வந்து நாளைக்கு ஒரே நாளில் ரிசல்ட் அப்படின்றதுனால மேபி பிஜேபி ஆளுங்கட்சியை பொறுத்து அதோட ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அவங்களுக்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கா கொடுக்கப்படலையாங்கிறதான் பொறுத்து சம் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. சிம்பிளாக சொல்லணும். ஓகேங்களா? சுட் பி டுமாரோ ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சினாரியோ பேஸ்ட் ஆன் நியூஸ். இது நம்மளுடைய டெக்னிக்கல்லையும் செல்லர்ஸோட வியூவிலையும் வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் ஓவராலாக ட்ரெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நினச்சிருக்கலாம், இவர் தான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, பாட்டம் ஃபிஷிங் சொல்லியிருந்தாரு, மார்க்கெட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10% அப்படிங்கிற ரேலி கொடுத்துருக்கான். அப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் அப்படி கேட்டிங்கன்னா அப் ட்ரெண்ட் கிடையாது. நான் சொன்னது பாட்டம் ஃபிஷிங்னா என்ன அப்படின்னா, இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லோவஸ்ட் ப்ரைஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து பை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அதை மாதிரி இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து இது ஒரு பாட்டம் ஃபிஷிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதாவது இதுவும் ஒன் டைப் ஆஃப் பையிங் பிளேசஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த பாட்டம் ஃபிஷிங்காக மென்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். ஓகேங்களா? சிம்பிள். அப்போ ட்ரெண்ட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டில் மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் நியூ ஒரு ஹை மட்டும்தான் எனக்கு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நாட் ஹையர் ஹை ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இல்லை. ஹையர் ஹை ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இல்லை. ஜஸ்ட் நியூ ஒரு ஹையாக மட்டும் தான் மார்க்கெட் கிடச்சிருக்கு. மேபி மார்க்கெட் எகெயின் இந்த ஹைக்கு மேலே ஒரு பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் ட்ரெண்டு புல் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் அப்படிங்கிறது மாறும். அதுக்கப்புறம் நம்ம ஓவராலாக டே சார்ட்டோட ட்ரெண்டு புல்லிஸ் அப்படிங்கிறதுக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் ஸ்டாக் ப்ரீ சார்ட் அனலைசிஸ், அதாவது நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வச்சுருக்கோன்னு, ஸோ அதில் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். என்ன மாதிரி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு சார்ட்டாகவே காட்டிடுறேன். ஓகே, ஸோ தமிழ் ஸ்டாக் அப்படிங்கிற சேனலில் லாஸ்ட்டாக நம்ம ஏப்ரல் 15th கிட்டத்தட்ட ஒரு 15 days முடிஞ்சில. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் டவுன்ஃபாலுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் 24,261 to 24,752 இந்த ஒரு ரேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு க்ரூசியல் ஜோன். இவ்வளவு பெரிய டவுன்ஃபாலுக்கான ஆனது ஒரு ரீட்டெஸ்ட் நட்டு மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீன் பண்ணி காட்டியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கடந்த ஒரு 2 வாரமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டினியூஸ் அப்சைட் ரேலி கொடுத்துருப்பான். பட் இந்த வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 15th அப்புறம் நம்ம ஜோன் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம்ல, எக்ஸாக்ட்லி 15th, அந்த 15th அப்புறம் பார்த்தீங்கனாலே மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் ஜோன் மாதிரி மாறி இருக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெசிஷன் எடுக்கணும். ஸோ இவ்வளோ நாள் செல் பண்ண செல்லர்ஸ், இன்ஸ்டியூஷன் யாரெல்லாம் அவங்களுடைய ஸ்டாக்ஸில் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ, எகைன் அவங்களாம் ஒரு பாட்டம் ஃபிஷிங் லோவஸ்ட் ப்ரைஸ் வந்து திரும்ப அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபர்தராக ஹோல்டிங் பண்ணலாமா இல்லை பார்சியலாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிடலாமா அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பிளேசஸ். நிறைய பேர் இன்ஸ்டியூஷன் சொல்லும் போது ஏதோ ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸில் வந்து சம் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்கிற மைண்ட் செட்டில் பார்ப்போம். அப்படி கிடையாது.
அப்போனா எப்பயுமே ஒரே ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி மட்டுமே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே. குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லும் போதே மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் கம்பெனிஸில் மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது எல்லாரும் ஒரு சாரா இல்லை இருக்கிறதுல யார் அதிகப்படியான அமௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்கள பொறுத்து தான் இங்கிறது ஃபால் ஆகுமா இல்லை ஃபர்தராக மேலே போகுமாங்கிற டிசிஷன் எடுக்க முடியும். அப்போ இந்த பிளேஸ் டேப் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டியூஷனோட வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெயிட் பண்ணலாம், ரீட்டைல்ஸ் தலையில் கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போகலாம், இல்லை ரீட்டைலுக்கு பயத்தை காட்டிட்டு இங்கேருந்து மேலே போயிடலாம். அது மாதிரி பல டிசிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த பிளேசஸில் இப்போலாம் நம்ம டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எது எப்படியோ லாஜிக்கலி நம்ம பார்க்கும்போது பாட்டம் ஃபிஷிங் ஆல்ரெடி கிடச்சிருச்சு இங்கேயே. ஓகேங்களா? இன்னும் பாட்டம் ஃபிஷிங் யாருக்கும் கிடைக்கல அப்படின்னா இது ஒரு டைப் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட் தான். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் மேபி 0.5 0.6 ட்ரேஸுக்கு வந்துச்சுன்னா, இந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது 0.5 0.6 ரேஷியோ அப்படிங்கிற வரும் பட்சத்தில், ஓகேங்களா, அது ஒன்றும் டெலிட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த பிளேசஸ் இருக்குது பார்த்தீங்களா, எகைன் இங்கே வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியுமே நீங்கள் ஸ்விங் ஸ்டாக்கில் ஏதாவது பை பண்ண நினச்சிங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாம் பையிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், டிமாண்ட்ஸ் ஒன் டேப்டு ட்ரெண்டு புல்லிஸாக இருக்கும்போது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் டேப்டு, அதெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த பிளேஸ்லேருந்து இப்படி கீழே வரும்போது என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போதைக்கு பாட்டம் ஃபிஷிங் டேப் ஆனதுனால இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய ட்ரெண்டு புல்லிஸும் அதோட டிமாண்ட்ஸும் டேப் ஆகும்போது நீங்கள் எங்கேனாலும் பை பண்ணலாம், அது டவுட்டே கிடையாது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அது அப்படியே இது ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு மேலே போகுமா இல்லை கீழே வந்துட்டு மேலே போகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். எதில் ப்ரோ அப்படின்னா 1 ஹவருடைய டைம் ஃப்ரேமில் என்ன மாதிரி சினாரியோலாம் இருக்குங்கிறத மார்க் பண்ணிட்டு நம்ம அதுக்காக வெயிட் பண்ணோம். இது ஒரு டிமாண்ட் ஜோன், இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து ஒரு பிரேக்கர் பிளாக். ஸோ இந்த 2 ஜோன் மார்க்கெட் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, அதுக்கான பையிங் ப்ரெஷர் ஷோ பண்ணுறாங்களாங்கிறத பொறுத்து இந்த 2 பிளேசஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸாக நம்ம வந்து மெயின் பண்ணி அதில் ட்ரேடப் பண்ணுறத பற்றி யோசிக்கலாம். ஓகேங்களா? சிம்பிளாக கிடச்சிருச்சா? இவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ 1 ஹவர் ட்ரெண்டுங்கில் இது ஒரு விதமான பேரிஷ் சென்டிமெண்ட்டாக இருக்குது. இந்த பேரிஷ் சென்டிமெண்ட்டுக்கு இது நம்மளுக்கான ஒரு சப்ளை ஜோனாகவும், தென் இதுக்கு மேலே இந்த பர்டிகுலர் பிளேசஸ் ஃபுல்லாகவே ஒரு சப்ளை ஜோனாகவும் ஆக்ட் ஆகுது. இப்போ இது மார்க் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வாரத்துக்கு 1 ஹவரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான பையிங் அண்ட் செல்லிங் பிளேசஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த பிளேசஸ்லாம் வரும்போது இன்ஸ்டியூஷனில் ஸ்டாக்கை பை பண்ணுறவங்க, ஸ்விங் ட்ரேடிங் அவங்களாமே ஸ்டாக்கோட இண்டிவிஜுவலோடைய ஸ்ட்ரக்சர் சப்ளை டிமாண்டை பார்த்து பை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த பிளேசஸ் எல்லாமே. ஓகேங்களா? இது ஃபெயில்ட் ஆனாலும் ஃபெயில்ட் ஆகிற பொசிஷனை பொறுத்தும் நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் 2வது டைப் ஆஃப் கண்டிஷன். ஓகேங்களா? இருந்தாலும் இந்த பர்டிகுலர் பிளேசஸ் எல்லாமே இன்ட்ராடேல ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்களுக்கு நம்மளுடைய ஸ்னேப்பர் தியரி கான்செப்ட் வந்து ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அது ஒரு வாலட்டிலிட்டியான மார்க்கெட்டுக்கு முன்னக்கூடிய நம்மளுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு பிளேசஸாக இருக்குங்கிறதும் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இன்னைக்கு மட்டுமே. ஓகேங்களா? கிளியரா? ஸோ இப்போ ஸ்னேப்பர் வந்து நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல ஸ்னேப்பர் பார்க்கணும் அப்படின்னாலே நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். முதல் டே சார்ட் பார்க்கணுங்க. டே சார்ட்டோட க்ளோசிங் அப்படிங்கிறது 23,997 இருக்குது. ஸோ நியரஸ்ட் க்ளோஸ் அப்படிங்கிறது 24,000 தான். மண்டே மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடிய எல்லாருமே இந்த 24,000 மார்க்கெட் நிற்கிது அப்படின்னாலே 24,000க்கு மேலே இருக்கக்கூடிய 24,100 இருக்கக்கூடிய ஓடிஎம் கால் செல்லரும் 24,000க்கு கீழே இருக்கக்கூடிய 23,900 இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸும் பயங்கரமாக செல்லிங்கில் இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, ரவுண்ட் ஃபியூரில் இருக்கக்கூடிய தென் ஓடிஎம் ஸ்ட்ரைக் இருக்கக்கூடிய செல்லர்ஸை பொறுத்து தான் மார்க்கெட்டோடைய மொமெண்டம் இருக்குங்கிறத நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட மோர் தென் 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு நம்ம இதை பண்ணி யூடியூப்லேயே போட்டு இல்லைங்களா? பார்த்தவங்க அதுக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ மார்க்கெட் மொமெண்டம் ஆகணும் அப்படின்னா 24,000 மார்க்கெட்டை நிப்பாட்டி வச்சிருக்கக்கூடிய கால் அண்டு புட்டு ஓடிஎம் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்டிவ் அப்படிங்கிறது ஆகணும். ஓகேங்களா? ஆக்டிவ் மீன்ஸ் அவங்க வந்து செல்லிங்கில் இருக்கணும் இல்லை பையிங்கில் இருக்கணும். அதை பொறுத்தா மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 விதமான சார்ட் எடுக்க போகிறோம். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 24,000
கால் ஆப்ஷன், கீழே 24,000 புட் ஆப்ஷன். இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கணும் அப்படி கேட்டிங்கன்னா 24,000 கால் ஆப்ஷனோட ஆப்போசிட் என்னது? புட் ஆப்ஷன். ஓடிஎம் எடுக்கணும் 23,900. இங்கே புட்டோட ஆப்போசிட் கால், ஓடிஎம் எடுக்கணும் 24,100. இது மாதிரி 4 விதமான ஸ்ட்ரைக் ப்ரைஸோட சார்ட் எடுத்து 4லுமே நீங்கள் கண்டிப்பாக ஹை அண்டு க்ளோஸ் அப்படிங்கிற 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணணுங்க 4லுமே. அதுக்கப்புறம் 23,900 கால் புட், 24,100 கால், இது ரெண்டோடைய க்ளோஸ் ப்ரைஸ் இருக்கும்ல. இப்போ நாளைக்கு மார்க்கெட் ரெடி ஆகிறோம் அப்படின்னா தேர்ஸ்டே க்ளோஸ், ஃப்ரைடே மார்க்கெட் லீவு, அதனால் தேர்ஸ்டே க்ளோஸ் இருக்கும்ல. அந்த தேர்ஸ்டே க்ளோஸை வந்து ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்னைப்பர் தேரி வேல்யூ சொல்கிறோம். அந்த லெவல்ஸை போத் கால் அண்ட் புட்டில் தான் நம்ம மார்க் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி மார்க் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். மார்க்கெட்டை ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் க்ளோஸ் டு ஸ்னைப்பர் ட்ராவல் ஆகுது அப்படின்னா ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அவனுடைய க்ளோஸ் தென் ஸ்னைப்பர் 2 லெவல்ஸ் வருவாங்க. அதாவது 2 ஆட் பண்ணி 2 போகிறோம்ல, அதான் ஸ்னைப்பர். இங்கேயுமே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் க்ளோஸ் டு ஸ்னைப்பர் ட்ராவலும் 23,000 எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பண்ணாலும் சொல்கிறேன். அவனுடைய க்ளோஸ் ஸ்னைப்பர் அபவ் போனான்னா ஒரு 2 ஸ்கொயர் நம்பர் டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டில். சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். ஓகேங்களா? இது மொமெண்டம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் ஸ்னைப்பர் ப்ளோ போயிட்டான் அப்படின்னா இதே ஓடிஎம் ஏடிஎம்மோடைய க்ளோஸ் அப்பர் சைடு போகணும். ஓகேங்களா? இது ஒரு லாஜிக். மேபி நான் சொன்ன முதல் 2மே க்ளோஸ் டு ஸ்னைப்பர் ட்ராவல் ஆகும்போது க்ளோஸ் ஸ்னைப்பர் அபவ் போகணும், ஸ்னைப்பர் ப்ளோ போகும்போது ஏடிஎம்மோட க்ளோஸ் அபவ் போகணும். இதெல்லாம் புதுசாக பார்க்குறவங்க இல்லை ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா மல்டிபிள் டைம் இதை பார்க்கணும். நான் சொன்ன இந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸை உங்களுடைய சார்ட்டில் ட்ரா பண்ணணும். ட்ரேடிங்கில் வந்து பண்ண முடியாது. உங்களோட டிமார்ட் அக்கௌண்ட் இருக்கும்ல, அதில் போய் ட்ரா பண்ணிவிட்டு நான் என்ன சொன்ன வந்தேன், என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இது புலப்படும். எல்லாம் புரியாது. வெறும் ஜஸ்ட் லைக் தட் என்டர்டைன்மெண்ட் வீடியோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா புரியாது. ஓகேங்களா? அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னா அது நம்ம என்ன சொல்கிறோம்னா மேனிப்புலேஷன் சொல்கிறோம். ஸோ இமிடியேட் ரிவர்சல் அப்படிங்கிறது வி-ஷேப் ரிவர்சல் நமக்கு நடக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து மார்க்கெட்டோட மொமெண்டம் பார்க்கணும். ஸோ நாளைக்கு May 4 தமிழ்நாட்டோட அடுத்த 5 வருஷத்தோட தலையெழுத்து நாளைக்கு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சவங்க நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் படிச்சுக்கிட்டு இருக்குங்க, இல்லை கொஞ்சம் இம்பார்ட்டண்டான மார்க்கெட்டை தவிர வெவ்வேறு பார்ட்டிஸ் இருந்து இருக்கிறவங்க எல்லாமே நாளைக்கு என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்க்கலாம். May 4 தமிழ்நாட்டோட எலெக்ஷன் ரிசல்ட் என்னங்கிறத. ஓகேங்களா? நாளைக்கு தமிழ்நாடுக்கு மட்டும் கிடையாது, பக்கத்து ஸ்டேட்டு கேரளா, நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனதர் ஸ்டேட்டு புதுச்சேரி, அப்படியே கொஞ்சம் மேலே போனீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அசாம், 5 ஸ்டேட்டுக்கு நாளைக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது. ஸோ கீழே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, மேலேயும் இருக்குது. மேலே மீன்ஸ் இந்தியா மேப்போட அப்பர் சைடில் இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் வால்டிலிட்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் பேஸ்ட் ஆன் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? தேங்க்யூ.